வெட்னஸ்டே மார்னிங் நான் பிளான் பண்ணது வந்து எக் கிரேவி. ஸோ அதுக்கு மார்னிங் நான் ஃபஸ்ட்டு ஏந்திச்சோன்னே எக்கு கொஞ்சம் வேக போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பாயில் ஸ்டார்ட் ஆகிட்டோடனே கொஞ்சம் ஃப்ளேம் ஹையாக வச்சு ஹை ஆக்கிடுவேன். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு கொஞ்சம் மாவை ஹார்டாக பசைஞ்சு வச்சுட்டு தக்காளி ஒரு 4 வெங்காயம், தக்காளி மட்டும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தனியாக வதக்கிக்கிட்டேன் கிரேவிக்கு. அதுக்கப்புறம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நான் வந்து இந்த தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் சூடாட்டோன்னே இதில் பட்டை, 2 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், சோம்பு, அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வதக்கி அரைச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் மசாலா தான். மசாலா வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் குழம்புத்தூள் வீட்டில் அரைச்சிது, சின்ன மிளகா, ஸோ காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், தனியாத்தூள். ஸோ இது எல்லாத்தையும் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, சால்ட் போட்டு மட்டும் வேக வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ முந்திரி பருப்பு வந்து நான் ஊற வைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி பவுடராக மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா நல்லா க்ரீமியாக அரைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கிரேவி குக் ஆகிட்டோன்னே இதில் ஃபைனலாக நான் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துட்டு எக் சேர்த்துட்டேன், அவ்வளோதான் எக் கிரேவி. இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மார்னிங் கொஞ்சம் ப்ரோட்டீன் எடுக்கணும்னு சொல்லி தான் எக்கு வந்து நான் எப்போவுமே செஞ்சுட்ருக்கேன். குழந்தைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 2 பூரி கொடுத்துட்டு எக் கிரேவி வந்து ஒரே ஒரு முட்டை வச்சுட்டு கொஞ்சோண்டு கிரேவி கொடுத்துட்டேன். ஸோ ஒரு முட்டை, ஒரு கிரேவி, அதுக்கப்புறம் பூரி சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிட்டா. நான் வந்து கொஞ்சம் கீரை ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங்கே ஹெவியாக இருந்துச்சு பூரி. ஸோ பருப்பு, பூண்டு மட்டும் வேக வச்சுட்டு இதில் வந்து நான் வந்து நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்க கீரை சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு கொதிக்க வைக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து கேரட் ஜூஸ் தான். வீட்டில் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் கேரட் 40 ருபீஸ்க்கு. ஸோ கொஞ்சம் கேரட் அப்படியே எடுத்து ஜூஸ் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இந்த கீரை ஒரு 4 மினிட்ஸ் குக் ஆச்சு. அதுக்கப்புறம் தாளித்து கொட்டினா கீரை ரெடி ஆகிடும். லஞ்சுக்கு வந்து கீரை குழம்பு, அதுக்கப்புறமா வந்து மார்னிங் வச்சு முட்டை கிரேவி இருந்துச்சு ஒரு முட்டையோட. ஸோ முட்டை கிரேவி, கீரை, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கேரட் ஜூஸு. காய் எதுவும் பண்ணல, ஏன்னா மார்னிங் சாப்பிட்ட பூரியே ஹெவியாக இருந்துச்சு. ஸ்பூனில் வச்சு பண்ண முடியுதாண்ணா? ஏன் பேனில் வச்சு பண்ணக்கூடாதா? வீட்டில் இருந்துட்டு இப்படி தான் கேள்வி கேட்டுட்ருக்கா. சும்மா முன்னாடி ஸ்பூனில் பண்ணேன், ஏன்னா மோஸ்ட்டாக கேரட் ஜூஸ் வந்து கையில் ப்ரெஸ் பண்ணால் தான் ஈஸியாக நல்லா ஜூஸ் வரும். ஸோ கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து லைட்டாக ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சாப்பிடுவோம். ஸோ டின்னர் வந்து இடியாப்பம் தான் பண்ணியிருந்தேன். இடியாப்பத்தில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே மாவை கம்பைன் பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு வரணும். மோஸ்ட்டாக இடியாப்பம் தான். என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு கேட்டால் எங்கள் வீட்டில் இடியாப்பம் தான். என்னோடய குழந்தைக்கு அவ்வளோ பிடிக்கும். இதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் பால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்காய் பால் இருந்தால் நிறைய இடியாப்பமே சாப்பிடுவாங்க. ஸோ தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிளாக் ரைஸ் தோசை மாவை வந்து கரைச்சி வச்சுட்டேன். ஸோ மார்னிங் நல்லா ஈஸியாக புளிச்சிடும் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இந்த இட்லி பிளேட்டில் நெய் தடவிட்டு மாவு வந்து நம்ம வந்து ஈஸியாக ப்ரெஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக நல்லா தண்ணி சூடாகிட்டோன்னே நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு வேக வச்சிட்டோன்னா கரெக்டாக ரெடி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா ஈஸியாக வெந்துடும், திக்னஸை பொறுத்து. அதுக்கப்புறமா இதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் பால் தான். ஸோ நைட் டின்னர் வந்து இடியாப்பம், தேங்காய் பால்.